எண்ணங்கள் ஃப்ளோவிலே இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்துல வரக்கூடிய தாக்கம் நமக்கு இருக்காது. பெரிய பாரத சுமந்த மாதிரி இருக்காது. கணந்தோறும் நம்ம புதியவர்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். அந்த அனுபவத்தை வெறுத்து அதே அனுபவமா வீட்டுக்கு வந்து நம்ம ஃபைட் பண்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். தண்ணிக்கான இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்முடைய மனசுக்கு மிக பொருத்தமான ஒரு உதாரணம் சொல்லலாம்னா நீரை சொல்லலாம், தண்ணி சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தண்ணிக்கு வடிவம் இருக்கா இல்லையா? இல்ல தண்ணிக்கு நிரந்தர வடிவம் கிடையாதா? இல்ல வடிவம் கிடையாதா? தண்ணிக்கு நிரந்தர வடிவம் கிடையாது. அப்ப வந்து இந்த நானுக்கும் நிரந்தர வடிவம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்ப இதுக்குள்ள தண்ணி இருக்கா? இதனுடைய வடிவம் என்ன? பாட்டில். இப்ப தண்ணியோட பாட்டில்னு சொன்னீங்க. இப்ப தண்ணியோட வடிவம் என்ன? பாத்திரம் மாற மாற தண்ணியின் வடிவம் மாறிட்டே இருக்கு. இப்படி பண்ணலாம். இது அனுபவம், இது அனுபவிப்பவன். அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கானா? இது தொடர்ந்து மாறிட்டே இருக்கு. மகிழ்ச்சி வந்தா மகிழ்பவன், துன்பம் வந்தா துன்பப்படுபவன். ரெண்டும் இதனால இது உருவாகுது. இந்த தண்ணி சொல்லுது இந்த வடிவம் எனக்கு பிடிக்கலன்னு எதை சொல்லுது? இந்த டம்ளரை சொல்லுது. அது சாத்தியமா? சாத்தியமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம்? பிடிக்கல, இதை மாத்தணும் அப்படிங்கும் போதெல்லாம் இது என்ன உரைநிலைக்கு போயிடுது. இந்த தண்ணியா இருக்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க, டீ கடைக்காரங்க ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. என்ன ஆயிடுச்சு? இப்போ என்னுடைய என்ன ஆச்சு? இது வந்து நம்ம தண்ணி மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. கணந்தோறும் மாறிட்டே இருந்தோம்னா அதுதான் இயற்கை கூட. கணந்தோறும் நம்ம மாறிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. எப்போ எனக்கு இந்த வடிவம் பிடிக்கலன்னு சொல்றோமோ, அதாவது எப்படின்னா எனக்கு ஏன் இந்த நெகட்டிவ் தாட் வந்துச்சு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது நம்ம என்ன ஆயிட்டோம்? அந்த நெகட்டிவ் தாட்டால் உருவாக்கப்பட்ட நெகட்டிவ் தாட்டை கொண்டவன் முரண்படுறான். அப்ப என்னன்னா முரண்பாடு வந்தோன்னு என்ன ஆயிடுது? அது வந்து அங்க ஐஸா மாறிடுறோம். இது உள்ள வந்து தண்ணி இருந்துச்சு, பிடிக்கலன்னு சொல்லி என்ன ஆச்சு? ஐஸ் ஆயிடுச்சு. ஐஸான உடனே இது வடி சூழ்நிலை மாறுது. இப்ப தண்ணியினுடைய வடிவம் என்ன? இதே டம்ளர் தான். இங்க இருக்கும்போது டம்ளரா இருந்தா பரவாயில்ல. இந்த பாத்திரத்துக்கு வந்து இந்த பாத்திரம் வடிவம் எடுக்கணுமா இல்லையா? இங்கேயும் போய் டம்ளராகவே இருக்குது. இது ஆரோக்கியமானது அல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க. அங்க வந்து உங்களுக்கும் உங்க மேலதிகாரிக்கும் பிரச்சனை. உங்க மேல தப்பே இல்லை. அவர் ஏதோ உங்களை குற்றம் சொல்லி உங்களாலதான் அந்த பிரச்சனை, நீங்க தான் லாஸ் பண்ணீங்கன்னு திட்டுறாரு. அவர் மேல கோபம். அப்ப என்னன்னா அப்ப வந்து வெறுப்பு வருது. வெறுப்பு கோபம் வருது. இது உங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன ஆயிட்டீங்க? நீங்க அங்க இருந்து வீட்டுக்கு வரீங்க, வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோம்னா என்ன இருக்கீங்க? அலுவலகத்துல பணிபுரியராகவே இருக்கிறீங்க. ஐஸ்கிட்டே மாறிட்டீங்க. வீட்டுக்கு வந்து பயணம் பிடிச்சி ரெண்டு அப்புறீங்க, அப்பா அப்புறீங்க. வீட்டுக்கு வர மாதிரி ஒன்னா நீ வேலை செய்யற அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை என்ன பண்றீங்க? இங்க காட்டுறீங்க. என்ன பண்ணிட்டீங்க? நீங்க வந்து இங்க வந்தும் டம்ளராகவே இருக்கிறீங்க. அதாவது வீட்டுக்கு வந்தும் நீங்க அதிகாரியாவே இருக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வந்தா என்ன ஆயிடணும்? குடும்ப உறுப்பினராக மாறணும். குழந்தைங்களுக்கு அப்பாவா ஆயிடணும், மனைவிக்கு கணவன் ஆயிடணும். ஆயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம எப்பெல்லாம் போராடுறோமோ அங்க வந்து எனக்கு இது பிடிக்கல, அந்த ஆள் பண்ண தப்பு, இங்க வந்து புலம்புறீங்க. அவர் தப்புன்ட்டு என் மேல குற்றம் சொல்றாருன்னு புலம்பிக்கிட்டு உள்ளுக்குள்ள போராடி அந்த அனுபவத்தை வெறுத்து அதே அனுபவமா எங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஃபைட் பண்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இப்போ நாம சரி ஐஸ் கட்டியா இருக்கிறது சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருந்தா போதும். ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா இருந்தா போதும், இந்த ஐஸ் கட்டி தண்ணி ஆயிடும். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வந்து அந்த கோவம் எனக்கு இருக்கக்கூடாது, வீட்டை வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அடிச்சுவிட்டேன், அந்த ஆள் பண்ண வேலைக்கு இங்கே அடிச்சுட்டேன், குழந்தைங்களை பாசமாக நடந்துக்கணும், இல்லை ஒய்ஃப்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணி என்ன ஆகும்? மறுபடியும் இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஆகிடும். மறுபடியும் என்ன ஆகிடும்? இன்னமும் டம்ளராகவே தான் இருக்கும். மாற்றம் ஏற்படாது. அப்ப நம்ம எதுவும் பண்ணனாவே நாம என்ன ஆயிடுவோம்? தண்ணியா தான் இருப்போம். தண்ணியா இருந்தாவே நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல பொருந்திக்குவீங்க. சில சிக்கலான பாத்திரங்கள் கூட இருக்கும். அந்த நீங்க தண்ணியா இருந்தீங்கன்னா அந்த மூல முடுக்கெல்லாம் கூட போய் நம்ம நிரம்பிக்கலாம். ஒரு பெரிய இடத்துல தண்ணின்னு வச்சுங்க, எவ்வளவு பாறை இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கட்டடம் இருந்தாலும் சரி, என்ன ஆகும்? தண்ணி ஈஸியா ஃப்ளோ ஆயிடும். நீங்க ஐஸ் கட்டியா இருந்தீங்கன்னா சின்ன கல் கூட உங்களுக்கு தடுத்துட்டு நிற்கும், உங்களால ஃப்ளோ ஆகவே முடியாது. அப்ப எதுவும் பண்ணனாவே போதும், நம்ம உணர்வுகள் வந்து நம்ம மாறிட்டு தான் இருக்குது. கணந்தோறும் நாம புதிய நபராக தான் இருக்கோம். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு ஒரே ஆள் தான் நினைக்கிறோம். கண்டிப்பா நம்ம ஒரே ஆளே இல்லை. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்லுகள் கூட மாறிட்டு தான் இருக்குது. இந்த மனம் வந்து ஒரு வினாடிக்கு பல முறை மாறிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து கணந்தோறும் நம்ம புதிய நபர் தான். நாம் வந்து பழசை பத்தி பேசிக்கிட்டு நான் அப்படி இருந்தேன்னு கில்ட் ஆகிட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளை நாம எப்படி இருக்கிறோமோ அப்படி ஏத்துக்கிட்டாவே, இந்த வினாடி எப்படி இருக்கிறோமோ அப்படி ஏத்திட்டா, இந்த வினாடிங்கிறது என்னங்க கணந்தோறும் ஆகிட்டே இருக்கு. இந்த வினாடி தான் இம்பார்ட்டன்ட். இந்த வினாடிங்கிறது பிடிச்சி வைக்க முடியுமா? அது கணந்தோறும் மாறிட்டு தான் இருக்கு. கணந்தோறும் நம்ம புதிய நபர் தான். நம்ம போராடும் போது தான் முழுமை இல்லாம போயிடுறோம். நம்ம எப்போ முழுமையாகிறோம்னா, உள்ள நீங்க உங்களோட சண்டை போடலன்னா நீங்க யாரு? நீங்க எல்லாம் முழுமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முழுமையா இருக்கிற பொருள் வந்து சீக்கிரம் ஃப்ளோ ஆயிடும். பின்னம் ஆயிட்டோம்னா ஃப்ளோ ஆகும். ஒன்னஸ்ங்கிறது, உண்மையான ஒன்னஸ்ங்கிறது இதுதான். எப்ப நீங்க வந்து உங்களோட போராடாம உள்ள ஃப்ளோவில் இருக்கிறீங்களோ அதுதான் ஒன்னஸ். நாம நினைக்கிறோம் ஒன்னஸ் என்ன நினைக்கிறோம்னா, எல்லாம் எனக்கு ஒன்னா காட்சி தெரியுது, ஒரு மலரும் ஒன்னா தெரியுது, ஒரு அனிமலும் ஒன்னா தெரியுது, ஒரு மரமும் ஒன்னா தெரியுதுங்கிறது கிடையாது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நமக்குள்ள இருக்கிறது பிரதிபலிக்கிறது, அது வேற. பட் இது வந்து முழுமை அப்படின்னா
மனசு பின்னப்படாமல் இருக்கிறது தான் முழுமை. அது ஒரு உதாரணம் வச்சுக்கணும்னா, இந்த ஒரு பால் எப்பயுமே நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது நமக்குள்ள போராட்டமே இருக்காது. நீங்க சொல்லுவாங்க சந்தோஷம் வந்தாங்க திடீர்னு போயிடுது, அந்த துக்கம் வந்தா கஷ்டம் வந்தா மட்டும் வச்சு செய்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு கஷ்டமாவே இருக்குதுமோ. ஏன் மகிழ்ச்சி வந்தா உடனே போயிடுது தெரியுமா? மகிழ்ச்சியோட யாராவது போராடுறாங்களா? இந்த மகிழ்ச்சி எனக்கு பிடிக்கல, மகிழ்ச்சி விடுபட்டா பரவாயில்ல யாரா நினைக்கிறாங்களா? இல்ல, மகிழ்ச்சி ஏற்பட்டா மயங்கி தான் இருக்கிறாங்க. அதில் மயக்கம் ஏற்படுது. நல்லா இருக்கே, என்னை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல. ஆனால் நம்ம ஏன்னா ஒரு அவமானப்படுத்திட்டா அவர் எப்படி நான் சொல்லலாம்? அது ரொம்ப நாள் நீடிக்குது. ஸோ மகிழ்ச்சியில் நம்ம போராடாதனால அது முழுமையாக தான் இருக்குது, ஃப்ளோவில் தான் இருக்குது. இப்போ பாருங்க, இது மகிழ்ச்சி, இது மகிழ்பவன், இது ஒரு முழுமை, இது ஒரு அனுபவம், இது அனுபவிப்போன்னு வச்சுங்களேன். ரெண்டும் சேர்ந்தது தான் முழுமை. இங்கே போராட்டமே கிடையாது. இதை எதிர்க்கல, இது வேணாம்னு சொல்லலை. சரி ஓகே, இது ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன். எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ, இது எப்படி பால் முழுசாக இருக்குது, என்னாவது ஈஸியாக என்ன ஆகுதுங்க, ஃப்ளோ ஆகிடுது. நிற்குது எங்கேயாவது விட்டீங்கன்னா ஃப்ளோ ஆகிடும். ஆனால் இப்போ இதுவே இது துன்பம்னு வச்சுக்கோங்க, இது துன்பம். அப்போ இது யார் துன்பப்படுவோம்? இந்த துன்பப்படுவோம், இந்த துன்பம் பிடிக்கல, இதுல மாறணும், என் மனசு சரியில்லை, என் மனசை பக்குவப்படுத்தணும், சரி பண்ணணும், சுத்தப்படுத்தணும் அப்படிங்கும்போது என்ன ஆகிறான்னா, இது முழுமை என்ன ஆயிடுதுன்னா, இவனுக்கு இதை பிடிக்கல. உண்மையில சொன்னா தனக்கு பிடிக்கலன்னு தான். ரெண்டும் சேர்ந்ததான் முழுமையே. தன்னை பிடிக்கல அப்படிங்கும்போது இப்படி ஆயிடும். இவனோட முழுமை ரெண்டாயிடுது. இந்த போராட்டம் இருக்கிறவர்களும் நீங்க ஃப்ளோ பண்ணி பாருங்க, ஃப்ளோ ஆகுமா பால்? முழுமையான என்ன ஆயிடும்? அது தடையா தான் நிற்கும், ஃப்ளோ ஆகாது. அப்ப நீங்க இந்த போராட்டத்தை கைவிட்ட நேரத்தில் எப்படி அப்படி சொன்னா, பல நேரத்தில் யாருக்குமே தான் துன்பம் பிடிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு 2-3 நாளில் காணாமல் போயிடுதே அப்படின்னா, போராடி ஒரு கட்டத்தை சலிச்சு போய் போராட்டத்தை விடுவாங்க. 1.5 நாள் கழிச்சு விடுவாங்க, 1.5 நாள் கழிச்சு போயிடும். நீங்களும் என்ன பண்ண போறீங்க? அது இயற்கை தான் பாங்க, ஒன்றும் சேர்த்துக்கு இல்லை அப்படிங்கும்போது அந்த வினாடியை விட்டுருவீங்க. அந்த வினாடியை நம்ம விட்டு எல்லாமே ஃப்ளோவில் தான் இருக்கு. நாம் நம்ம அனுபவத்தையும் அனுபவிப்புன்னு பிரிக்கிறோம். அது பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே, ரெண்டும் சேர்ந்ததான் முழுமையே. கணந்தோறும் ரெண்டுமே மாறிட்டே தான் இருக்கு. நம்ம மனசுல புது நான் வந்துட்டே இருக்கு. நம்ம அதான் இந்த புரிதலுக்கு அப்புறம் இது மறுபிறவி மாதிரி, புதுசா பிறந்த மாதிரி நமக்கு. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இந்த போராட்டம் இல்லைன்னா என்ன ஆயிடும்? இது முழுமையாவே டிராவல் பண்ணும். இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஓடும் கல்லுக்கு இடை குறைவுன்னு சொல்லுவாங்க பிசிக்ஸ்ல. ஒரு பொருள் வேகமா போச்சுன்னா அவருடைய மாஸ் கம்மியா, கீழே எடை கம்மியா இருக்கும். அதனாலதான் ஃப்ளைட்லாம் பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வெயிட் கம்மியாகிறதுனால தான் ஃபியூல் கம்மியாக செலவாகுது மேலே. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் ஃப்ளோவிலேயே இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தெல்லாம் வரக்கூடிய தாக்கம் நமக்கு இருக்காது, பெரிய பாரத்தை சுமந்த மாதிரி இருக்காது. கணந்தோறும் நம்ம புதியவர்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். நமக்கு நம்முடைய அனுபவத்தை எதிர்த்து போராடக்கூடிய தகுதி அனுபவிப்பவனாகிய நமக்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.